ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி மாவும் உளுந்தியும் இது பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். துருவன தேங்காய் ஒரு கை அதை போட்டுக்கலாம். தேங்காவை இதை நெய்யில் வறுத்துக்கலாம். அரிசி மாவு உளுந்த மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஜலிச்சதை. இப்போ இதில் தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதை இதில் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி அதே பேன்லேயே அரை கப்பு நாட்டு சக்கரை 1/2 கப்பு இதில் போட்டுக்கிறேன். 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் இதிலே போட்டுக்கிறேன். வெள்ளை பாகு வரணும், இல்லை கரைஞ்சா போதும். வெள்ளை கரைஞ்சிச்சு, அடுப்பை நிறுத்திடலாம். இதை இறக்கி வச்சு ஆறட்டும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னே இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி பிடிப்பு வரணும். இந்த பதம் வந்தோடனே இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம், வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டா போதும். வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எடுத்த வெல்லம் தண்ணி அளவு கரெக்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இனிப்பு சிகடை செஞ்சுருந்தோம். உருட்டி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சாச்சு. இப்போ இதை போட்டு பார்ப்போம், வெடிக்குதா இல்லை அப்படியே நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் வச்சாச்சு, இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு, வேகட்டும். வேகணுன்னு திருப்பி விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி அப்படி தள்ளி விடலாம். உடனே என்ன ஒட்டிக்கும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு விடலாம். நம்ம சிகடைகளை உருட்டி வச்சோடனே ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே காத்தாட விட்டோம்னா வெடிக்காது. அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி சிகடையில் வெடிப்பு விட்டுருக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வெடிக்காது, சிகடை நல்லா வரும். எல்லாம் வந்துருச்சு, எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு சிகடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சிகடையை செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.